நொடியில் இறங்கிய இடி அம்மன் செய்த அற்புதம். கடலூரில் நடந்த அதிசயம். கருணையை வடிவானவள் கருமாரி தாய் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து உள்ளாள் எல்லாம் வல்ல சக்தியுடையவள். கடலூர் நகரில் தன்னை காத்த மாரியம்மன் என்ற பெயரில் அருள்வாளித்து வரும் மகா சக்தியுடையவளின் பிள்ளைகளான பக்தர்கள் இன்று 15/5/2026 வெள்ளிக்கிழமை ராககால பூஜையினை சீரும் சிறப்புமாய் செய்து கொண்டிருந்த வேளையில் கரிய மேகம் சூழ பெரும் இடி இடித்து கோவில் மீது விழுந்த அந்த நொடியில் சிலையாய் நின்று தரை காத்த அம்மன் கோவிலுக்குள் உட்புறமாய் தன்னை நம்பியிருந்த பிள்ளைகளை காப்பாற்ற உயிர் பெற்று எழுந்து விழுந்த இடி கோபுர கலசத்தோடு தீர்ந்து போக செய்தார். கடவுள் இல்லை என பேசும் கலிகாலத்தில் நம்பியவர்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று மகா சக்தியாக அம்மன் நடத்திய அற்புதம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் தருவேன் என்று சொல்லக்கூடிய இந்த மகா சக்தி விளங்கக்கூடிய சக்தி மாரியம்மன் கடலூர் மாவட்டத்துல தரைக்காத்த மாரியம்மன் அப்படிங்கிற திருக்கோயில்ல இன்னைக்கு ராகுகால பூஜை நடந்துட்டு இருக்குது. அது நடந்துட்டு இருக்கும்போது இடி தாக்கி அந்த கோபுர கலசமே சுக்குநூறா சிதறி போயிடுச்சு. ஆனா உள்ள இருந்த பக்த கோடிகளுக்கு எவ்விதமான ஒரு துன்பமும் ஏற்படல. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டாக்கா, மகா மாரியம்மன் சக்திகள் அனைத்தும் நம்ம பாரத தேச பாதுகாக்க வந்திருக்கிறாங்க. இடி விழுந்து அந்த கோபுர கலசமே நொறுங்கி போனதுக்கும் கூட அந்த மக்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் தான் இதுக்கு காரணம். சனாதனத்தை ஒழிக்கிறேன், சாமி இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நம்ப கூடாது. மாரியம்மன் ஆகட்டும், அனைத்து சக்திகளும் நம்ம தேவதைகள் எல்லாம் நம்மளை காக்கவே இந்த பாரத தேசத்துல வந்திருக்குது. அதனால அனைவரும் சுவாமிகளை வணங்கி பேரு அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மன் இருக்குங்க, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. அம்மனை நம்பினவங்க கைவிட மாட்டாங்க. ஆனா அம்மனுடைய கொடையானது தள்ளி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதுல கிட்டத்தட்ட நாங்க 20 பேரு, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த இடத்துல அம்மன் தான் எங்களை காப்பாத்துச்சு. அம்மனுடைய அருள் இல்லாம நாங்க நல்லபடியா எந்த ஒரு இடத்துக்கும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. ஏதாவது எங்களுக்குள்ள நடக்குது, இந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு நடக்குதுன்னா ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரியும். நான் அம்மனை உணர்வேன். எனக்கு சாமி வரும், நான் எல்லாருமே உணர்வேன். எனக்கு எப்படி சாமி வருதுன்னெலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா அந்த வரும்போது என்ன நடக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா கரெக்டா நான் சொல்லுவேன், இன்னது நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். யாருமே அம்மனை நம்புங்க, எல்லா தெய்வங்களும் நம்புங்க. எந்த தெய்வமும் நம்மளை கைவிடாது. கடவுளை நினைச்சு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும். அதுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்துல நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் நடக்குது, நடந்து இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அம்மனை நம்புறவங்க கைவிட மாட்டார்கள். நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் தெய்வத்தை தான் நம்பிட்டு இருக்கோம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை தான் நாங்கள் நினைக்கிறோம், போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அம்மன் கைவிட மாட்டார்கள். தெய்வத்தால தான் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு அம்மன் இல்லைன்னா அந்த கலசத்துல விழுந்த இடி பக்தர்களுக்கு மேல படாம தெய்வம் காப்பாத்தி விட்டுருக்காங்க. தெய்வங்கள் இருக்கிறது உண்மை. இருக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எங்க வாழ்க்கையில நாங்களாம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெய்வம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்.